SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். நீதிமன்றம் முன் ஆர்ப்பாட்டம் செய்பவர்கள் சிறை செல்ல வேண்டி ஏற்படும் அவசர எச்சரிக்கை. குருக்கள்மடம் மனித புதைக்குழியை தோண்டுவதற்கு நீதிமன்றம் உத்தரவு. தேசிய பட்டியல் MP ஆவாரா ரணில்? ஐக்கிய தேசிய கட்சி வெளியிட்ட தகவல். இந்தியாவில் இருந்து நாடு திரும்பிய இலங்கையர் மீது கடற்படையினர் கொடூர தாக்குதல். யாழில் திடீரென கூடிய தமிழ் கட்சிகள் மற்றும் ஒரு போராட்டத்திற்கு அழைப்பு. அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுத்த ஈரான் உச்ச தலைவர். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்குமாறு விடுக்கப்பட்ட உத்தரவிற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட இருக்கின்ற நிலையில் அங்கு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதேவேளை நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதும் விமர்சிப்பதும் நீதித்துறையை அவமதிப்பதற்கு சமனானது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நீதிமன்றத்திற்கு முன் போராட்டமோ அல்லது குழப்ப நிலையோ ஏற்படுத்துபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் அரசாங்க தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குருக்கள்மடம் மனித புதைகுழியை தோண்டுவதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 1990ஆம் ஆண்டு புனித ஹஜ் யாத்திரையை முடித்துக்கொண்டு கல்முனை வழியாக காத்தான்குடிக்கு பயணம் செய்த அப்பாவி முஸ்லிம்கள் ஆயுததாரிகளால் இடைமறிக்கப்பட்டு கடத்தப்பட்டு குருக்கள்மடத்தில் வைத்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டனர். இது தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பம் சார்பாக AM ரவூப் என்பவரால் களுவாஞ்சிக்குடி காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது. குறித்த முறைப்பாட்டின் பிரகாரம் களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நேற்றைய தினம் களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி JP.A. ரஞ்சித்குமார் முன்னிலையில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டபடி உரிய இடத்தில் புதைக்கப்பட்டுள்ள மனித எச்சங்களை தோண்டி எடுப்பதற்கான கட்டளை நீதவான் நீதிமன்ற நீதிபதியால் பிறப்பிக்கப்பட்டது. மேலதிக நடவடிக்கைகளை களுவாஞ்சிக்குடி போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முறைப்பாட்டாளர் சார்பாக குரல்கள் இயக்க சட்டத்தரணிகள் முன்னிலையாகியுள்ளனர். இதையடுத்து சம்பவ இடமான குருக்கள்மடம் கடற்கரை வீதியின் கடற்கரை எல்லை பிரதேசத்திற்கு விஜயம் செய்த களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தின் நீதவான் நீதிபதி JP.A. ரஞ்சித்குமார் சம்பவ இடத்தினை சந்தேகிக்கப்படும் இடமாக அடையாளப்படுத்தினார். அத்துடன் அதனை பாதுகாப்பு வலயமாகவும் பிரகடனப்படுத்தி இதற்கு காவல் பாதுகாப்பு வழங்குமாறு களுவாஞ்சிக்குடி போலீசாருக்கு கட்டளையிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நாடாளுமன்றம் அனுப்புவதற்காக திட்டங்கள் வகுக்கப்படுவதாக நிலவும் கருத்து தொடர்பில் போலியானவை. அவ்வாறான பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவர்தன தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகள் நடத்திய பேச்சுவார்த்தையின் பின்னர் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதாக் அத்துக்கொரலவிடம் குறித்த கேள்வியை கேட்டபோது கோபத்தில் பொய் செய்திகளை உருவாக்க வேண்டாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பு நாடாளுமன்ற உறுப்பினர் மெனோ கணேசனும் அவ்வாறு ஒன்றும் கதைக்கவில்லை என்றே தெரிவித்துள்ளார். ரணிலை தேசிய பட்டியலில் உறுப்பினராக்கும் முயற்சி எடுத்திருக்கக்கூடும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் இருந்து கடந்த 18 வருடங்களின் பின்னர் கடல் மார்க்கமாக தலைமன்னார் பகுதிக்கு படகில் வருகை தந்த குடும்பஸ்தர் ஒருவர் மீது கடற்படையினர் கடுமையாக தாக்கிய நிலையில் குறித்த குடும்பஸ்தர் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவு உடையார்கட்டு பகுதியை சேர்ந்த தங்கையா டேவிட் பாலேந்திரன் என்ற இளம் குடும்பஸ்தர் 2007ஆம் ஆண்டில் தனது 18வது வயதில் கடல் மார்க்கமாக இந்தியா சென்றுள்ளார். பின்னர் கடந்த 18 வருடங்களாக இந்தியாவில் வசித்து வந்த நிலையில் மீண்டும் தாயகம் திரும்ப முயற்சித்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 22ஆம் தேதி இந்தியாவில் இருந்து கடல் மார்க்கமாக படகு ஒன்றில் தலைமன்னார் பகுதியை நோக்கி வந்துள்ளார். இதன்போது தலைமன்னார் கடற்படையினரால் குறித்த குடும்பஸ்தர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 40 வயதுடைய குறித்த குடும்பஸ்தருக்கு இதய நோய் காணப்படுகின்ற நிலையில் அதற்கான மருத்துவ அறிக்கைகளையும் தன்வசம் எடுத்து வந்ததாகவே கூறப்படுகிறது. எனினும் தலைமன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்ற கடற்படையினர் நோயாளியான குறித்த குடும்பஸ்தரை கண்மூடித்தனமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் குறித்த நபரை கடற்படையினர் தலைமன்னார் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தலைமன்னார் போலீசார் குறித்த நபரை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். பின்னர் குறித்த நபரை வைத்தியசாலைக்கு சென்று பார்வையிட்ட பதில் நீதவான் சந்தேக நபரை எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார்.
இந்த நிலையில் மன்னார் பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த நபர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் யாழ் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதய நோயாளியான குறித்த குடும்பஸ்தர் தனக்கான அனைத்து மருத்துவ அறிக்கைகளையும் காண்பித்த போதும் கடற்படையினர் கடுமையாக தாக்கியதாக குறித்த குடும்பஸ்தர் வைத்தியர்களிடம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழிக்கு சர்வதேச விசாரணை கோரி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் 29ஆம் தேதி கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கும் கட்சிகள் ஒன்றிணைந்து நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர். அந்த சந்திப்பில் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் பல்வேறு இடங்களில் மனித புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் பெரும்பாலான புதைகுழிகள் வடக்கு கிழக்கில் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றிற்கு என்ன நடந்தது என யாருக்கும் தெரியாது. தற்போது செம்மணி மனித புதைகுழிகளில் அகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. அதில் 140க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. அவற்றில் 90% ஆடைகள் அற்ற நிலையிலேயே மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் குழந்தைகளின் எலும்புக்கூடுகளும் மீட்கப்பட்டுள்ளன. அவற்றிற்கு சர்வதேச விசாரணைகள் கோரியும் சர்வதேச நிபுணர்களின் கண்காணிப்பில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தே இந்த கையெழுத்து போராட்டமானது முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த கலந்துரையாடலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகளான ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழீழ விடுதலை கழகத்தின் தலைவர் தன சித்தார்த்தன், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளர் முருகேச சந்திரகுமார், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் ஆகியோருடன் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். உலகச் செய்திகள். அணுசக்தி விவகாரத்தில் அமெரிக்காவிற்கு ஈரான் அடிபணியாது என்று ஈரானிய உச்ச தலைவர் அயதுல்லா அல் கமாயினி தெரிவித்துள்ளார். மத நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அமெரிக்கா கொடுக்கும் அழுத்தம் பலன் தராது. ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய 12 நாள் தாக்குதலால் அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடர முடியாது. அணுசக்தி திட்டம் தீர்க்க முடியாத பிரச்சினை என்று ஈரானிய உச்ச தலைவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஈராக்கிலிருந்து தனது படைகளை உடனடியாக திரும்பப் பெறுவதற்கான முயற்சிகளை அமெரிக்கா துரிதப்படுத்தியுள்ளதாக அரபு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் ஒருபடியாக ஐன் அல் அசாத் மற்றும் விக்டோரியாவில் உள்ள தனது இராணுவ தளங்களை உடனடியாக திரும்பப் பெற அமெரிக்கா உடனடி நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீதிமன்றம் முன் ஆர்ப்பாட்டம் செய்பவர்கள் சிறை செல்ல வேண்டி ஏற்படும் அவசர எச்சரிக்கை. குருக்கள் மடம் மனித புதைகுழியை தோண்டுவதற்கு நீதிமன்றம் உத்தரவு. தேசிய பட்டியல் எம்பி ஆவாரா ரணில், ஐக்கிய தேசிய கட்சி வெளியிட்ட தகவல். இந்தியாவிலிருந்து நாடு திரும்பிய இலங்கையர் மீது கடற்படையினர் கொடூர தாக்குதல். யாழில் திடீரென கூடிய தமிழ் கட்சிகள் மற்றும் ஒரு போராட்டத்திற்கு அழைப்பு. அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுத்த ஈரான் உச்ச தலைவர்.